பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைய தினத்திலும் நாம் தியானத்திற்கென்று யாக்கோபு 1 வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் என்ன செய்ய மாட்டாரு, பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு. ஆனா சில விஷயங்களுக்காக அவர் சோதிப்பார். எதுக்காகனா, நம்ம அந்த சோதனையை சகித்து ஜெயம் எடுத்து உத்தமர்களாக விளங்குகிறோமா என்று பார்ப்பதற்காக ஆண்டவர் சில சோதனைகளை கொடுக்கிறார். எதுக்காக அந்த சோதனைகள் எல்லாம் கொடுக்கிறாருன்னா, இப்ப நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க வைக்கிறாங்கன்றது அந்த பரீட்சை வரும்போதுதான் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அவங்க எந்த அளவுல படிக்கிறாங்க, எந்த அளவுல அவங்க ஒழுங்கா கவனிக்கிறாங்க பாடங்களை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே போல கர்த்தர் நம்மளவே நம்ம அறிந்து கொள்ள, நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக சில சோதனைகளை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவன் நம்மளை அறிந்து கொள்வதற்காக சில சோதனைகளை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்ப நாட்களை விட இப்ப எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக, இல்ல நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காருல, நம்ம ஆரம்பத்தை விட நம்ம முடிவு தான் நம்ம நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம முடிவு எந்த இதுல இருக்குதுன்றத பார்க்கறதுக்காக இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் கொள்ளும்போது ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் சோதிக்கிறார். இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம்னா உபாகமம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இல்ல, நம்ம இருதயத்துல உள்ளதை நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு என்ன செய்யறாரா, ஒரு மனுஷன் தன்னைத்தானே அறிய வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நம்ம பலன் என்ன, நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாம போயிடும். அதனால ஒரு மனுஷன் தன்னைத்தானே அறியணும். தன் பலன் தன் நிலை அறியாத மனுஷன் என்ன செய்வானா, பலவித அபாயங்களுக்குள்ள அகப்பட்டு விடுவான். ஏன்னா நம்மளே பார்த்தோம்னா, ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இல்ல, நமக்கு நல்ல பீஸ்ஃபுல்லா லைஃப் போகுது அப்படின்னா நம்மளே நினைச்சுக்குவோம் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துரும். ஆனா சில சோதனைகள் வரும்போதுதான் நமக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்குள்ள என்ன வந்துரும், மனுஷனுக்கு தன்னை குறித்து மேன்மையாக என்ன வந்துடும், நம்ம நல்லா இருக்கிறோம், ஆண்டு பிரியமா ஜீவிக்கிறோம் போல, அதான் நம்ம நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மனுஷனுக்கு அந்த தன்னை குறித்த ஒரு மேன்மையாக எண்ணம் வந்துவிடும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சோதனைகள் வரும்போதுதான் நம்மளுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு, சில சோதனைகளை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நம்ம பரீட்சைக்கு நிக்கலன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம கரெக்டா தான் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இப்ப சிம்சோனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவனுக்கு அந்த 7 சடையில தான் அந்த வல்லம் இருந்துச்சு. ஆனா அவன் அது போயிட்டா தான் ஒண்ணுமில்லாம போயிடுவோம், வெள்ளவே நம்ம அடைந்து விடுவோம் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்குள் இருப்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி தேவ கிருபை என்ன செய்து வேணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம பிரசங்கில பாருங்களேன், பிரசங்கி 3:18. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று
நான் மனுஷனுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். பாத்தீங்களா? மனுஷன் வந்து இந்த சோதனை வரும்போதுதான் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய மிருகத்தனமான குணங்கள் அவனுக்கே தெரியும். ஐயோ, நமக்கு இவ்வளவு கோபம் இருக்கா, இவ்வளவு எரிச்சல்கள் இருக்கா, இவ்வளவு பொறாம இருக்கா அப்படின்றது அந்த சோதனை வரும்போதுதான் மனுஷனுக்கு தனக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தன்மைகளை அவன் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி தேவ கிருபையை பெற்று அவற்றிலிருந்து வெளியே வர முடியும். அதனால ஆண்டவர் முதல்ல வந்து எதுக்காக சோதிக்கிறாருன்னா, மனுஷன் தன்னைத்தான் அறியும் பொருட்டாக ஆண்டவர் வந்து அவனை சிறுமைப்படுத்துகிறார், இல்ல சில சோதனைகளை கொடுக்கிறார். ரெண்டாவது வந்து ஆண்டவர் ஏன் வந்து சோதிக்கிறாரு அப்படின்னா, சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. நீதிமான வந்து ஆண்டவர் வந்து நீதிமான கனம் பண்ணணும். கனம் பண்ணுவதற்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா, சில சோதனையை கொடுத்து, பாரு என் பிள்ளை எப்படி அந்த சோதனையை ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் சோதனையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் வந்து ஈசாக்கு பலியிட அவன் ஒண்ணுமே அவன் யோசிக்கல. ஆண்டவர் வந்து பையனை எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே திருப்பி, ஆண்டவரே இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கீங்க, எப்படி என் பிள்ளை இது பண்ண முடியும், வேற ஏதாவது நீங்க கேட்க கூடாது அப்படிலாம் எதுவுமே அவன் பதில் சொல்ல. உடனே அவன் வந்து ஆயத்தமாகி, சரி வேற யார்கிட்ட சொன்னா கூட அது தடையாயிரும் சொல்லிட்டு ஒருத்தட்டையும் சொல்லாம கூட்டிட்டு போறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் வந்து மனுஷனுடைய ஒவ்வொரு சுவாபத்தையும் என்ன செய்யறாரா, சோதித்து அறிகிறார். ஒரு எரிச்சல் வர மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுப்பாரு. அப்ப நம்ம வந்து அந்த எரிச்சலை தவிர்த்து நம்ம சாந்தத்தோட இருக்கும்போது, ஓ என் பிள்ளை வந்து எரிச்சல் இல்லாம இருக்கிறா அப்படின்னு அறிந்து கொள்வார். அப்போ அந்த பரீட்சை இருந்தா தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு தவறான காரியங்களையும் மேற்கொள்கிறோம், தவறான குணங்களையும் மேற்கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் சில சோதனைகளை கொடுக்கிறார். ஆனா நிறைய பேர் வந்து இந்த சோதனையில தோத்துருவாங்க. இப்ப எஸ்ஐகே வந்து என்ன செஞ்சாருன்னா, 2 நாளாகவும் 32:25 32:25 எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கிருபை செஞ்சவனே என்னாச்சு, அவனுக்கு மனமேட்டுமே வந்துருச்சு. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் வந்து அவனுக்கு வந்து நல்ல அவன் ஆயுச வந்து பெருக்கி கொடுத்தாரு. சரி பாவம் இது பண்றானேன்னு அவரும் நல்ல பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்த உடனே அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, ஐயோ கர்த்தர் செய்தாரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தாமல் அந்த கிருபையை அவன் போக்கடித்தான். அதனால என்னாச்சு, அவனுக்குள் மன மேட்டுமே வந்தது. அதனால கர்த்தர் என்ன பண்ணார் பாருங்களேன், அதே 32:31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். கைவிட்டார். இது மாதிரிதான் இருக்கும். கர்த்தர் வந்து சில கிருபையில கொடுக்குறாருன்னு வைங்களேன். அப்ப நம்ம அதை வந்து எப்படி அதை வந்து நம்ம இது பண்றோம், மெயின்டைன் பண்றோம், தாழ்மையோடு இருக்கிறோமா, இல்ல தேவனுக்கு மகிமை உண்டாக அந்த காரியத்தை செய்யறோமா, இல்ல நமக்கு மகிமை உண்டாக பண்றோமா, இல்ல மனம் எட்டுமை அடையறோமா, எல்லாத்தையும் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சோதித்து பார்ப்பார். நம்ம மனம் எட்டுமை அடைஞ்சோம்னா அவர் என்ன செஞ்சுவாரு, கைவிட்டு விடுவார்.
அதனால கர்த்தர் நம்ம கொடுத்த தாளந்துகள், கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகளை நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஜாக்கிரதையோடு, மனத்தாழ்மையோடு நம்ம அதை இது பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதங்கள் இல்லாத நாட்களை பார்க்கல நம்ம எப்படி இருக்கணுமா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதமா இல்லாதப்போ நம்ம ஒழுங்கா இருப்போம். ஆசீர்வதிக்கும் போது தான் இந்த மாதிரி மனம் மேட்டிமை, நான்ற இது எல்லாம் வந்துடும். அதனாலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் இல்லாத நாட்களை காட்டிலும் நம்ம என்ன செய்யணுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். சாலமோனையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவன் தன் புகழ்ச்சிக்காக செலவு செய்தான். நம்ம ராஜாக்களை வாசிக்கும் போது அவன் தன்னுடைய வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ 13 வருஷம் செலவழிச்சு அப்படி கட்டினான். ஆனா தேவனுடைய ஆலயத்தை 7 வருஷத்துல முடிச்சிட்டான். அப்ப பாருங்களேன், தன்னுடைய சுயத்தை அவன் ரொம்ப மேன்மையா இது பண்ணான். அது மாதிரி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம்ம தாழ்மையோடு ஒழுக்கமா இருக்கும்போது கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. அவருடைய வார்த்தைகள் செவி கொடுக்கும் போது ஆசீர்வதிப்பாரு. ஆனா அந்த ஆசீர்வதிக்கும் போது மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பதுல எந்த விதத்திலயும் நம்ம குறை வைத்து விடவே கூடாது. அதனால கர்த்தர் சில சோதனைகளை கொடுக்கும்போது நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம். இப்படி ஆபிரகாம் மாதிரி ஈசாக்கை பலியிட அவன் போன போது கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுவோம் என்பதை அறிந்தேன்னு சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து சொல்லணும். அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து ஆண்டவர் எதுக்காக சோதிக்கிறான்னா, எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதாவது சில உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகள்ல வரும்போதுதான் நம்ம மற்றவங்களுடைய கஷ்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒருத்தர் ஒரு தலைவலியிலே கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு தலைவலியே வரலன்னா அந்த அவங்களுடைய அந்த வேதனையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சில சமயத்துல நம்ம இந்த மாதிரி உபத்திரவங்கள்ல கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும், இல்ல அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும். அப்படின் போது உபத்திரவங்கள், கஷ்டங்கள் முதலிய சோதனைகளை அனுபவித்தவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? மற்றவருடைய உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 1:4 பவுல் சொல்வார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பவுல் அவருடைய சகல உபத்திரவத்திலையும் கர்த்தர் தான் அவருக்கு ஆறுதலா இருந்ததை அவர் அனுபவித்தனால அவரால் என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு அந்த ஆறுதலை சொல்ல முடியும். அதனால கர்த்தர் சில சமயத்துல நம்மளை எந்த மாதிரி ஆட்களோடு நம்மளை இது பண்ணணும், இல்ல அவங்களுக்கு நம்ம மூலமா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படிக்கு சில சமயத்துல சில கஷ்டங்களை, உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அப்பதான் நம்ம அவங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஏற்ற ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும், அவங்களுக்கு பாரம் எடுத்து ஜெபிக்க முடியும், அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்வாரா? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக நமக்கு சில உபத்திரவங்கள், சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அடுத்து ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்னா, உபாகமம் 8:15, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்
அதாவது வந்து கர்த்தர் வந்து சில சமயம் வந்து நமக்கு நம்மளை புடமிடுவார். அதாவது இந்த இதுல இருந்து தெரிந்து கொண்டேன் சொல்றாரு பாத்தீங்களா, உபத்திரவங்களிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம வந்து பின்னாட்களில் நமக்கு வந்து நம்ம நன்மை உண்டாகும்படிக்கு, அதாவது எப்பயுமே வந்து ஆரம்பத்தை விட முடிவு தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம ஆரம்ப நாட்கள்ல வந்து சில உபத்திரங்களுக்குள்ளாக போனோம்னா பின் நாட்கள்ல வந்து நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். எப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து நம்மள நல்லா பக்குவப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து பின்னாட்கள்ல ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்னா அந்த முன்னாட்கள்ல நம்மள வந்து ஆண்டவர் நல்லா புடமிட்டனால கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, இல்ல கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை கையில கொடுக்கும் போது அதை பக்குவத்தோடு ஞானத்தோடு நல்ல ஒரு நல்ல முடிவு இருக்கும்படியாக நம்ம அதை செய்ய முடியும். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்ம உத்தமமா இருந்தோம்னா நம்ம பின்னாட்கள் எப்படி இருப்போம்? நல்ல ஒரு சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்போம். அதற்காக நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக நம்மளை சில சமயத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? சில சோதனைகளை கொடுப்பாரு. இப்ப தாவீத பாத்தீங்கன்னா, தான் சோதிக்கப்பட்ட நாளில் அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். அதனால அவனுடைய பின் நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா 1 நாளாகமம் 29:28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா நமக்கு தெரியும். ஆரம்ப நாட்கள்ல சவுலுக்காக ஓடுறான், அவன் அபிஷேகம் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட ஓடிட்டே இருக்கான் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள. ஆனா கர்த்தர் வந்து அவன் உண்மையா இருந்தனால, அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருந்தனால பின் நாட்களிலே அவனுக்கு நல்ல ஒரு அரண்மனை, ராஜ்யபாரம், தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்யம், மகிமையா அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய முடிவை முடித்தான். அப்போ நாம் உண்மையாய் கர்த்தரை நேசிப்போமாயின் நமக்கும் சம்பவிக்கும் சோதனைகள் யாவும் நமக்கு பின்னாட்களில் எப்படி இருக்குமா? நன்மையாக மாறும். அதனால வந்து என்னடா நமக்கு மட்டும் இப்படி கஷ்டமா இருக்கு, நமக்கு மட்டும் இப்படி இருக்கே, நம்ம யோசிக்கவே வேண்டாம். பின் நாட்கள்ல நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்துகிறார். நம்ம முடிவு நல்ல சமாதானமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், மேன்மையா இருக்கணும்ன்றதுக்காக சில சமயம் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக கர்த்தர் சில சோதனைகளை கொடுப்பார். இப்ப கடைசியா பார்த்தோம்னா யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த மாதிரி சில சோதனைகளை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை அறிந்து கொள்ள செய்து கர்த்தர் நம்மளை சுவாபங்களை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் நம்ம வந்து கர்த்தரை உண்மையா நம்ம நேசிச்சோம்னா எல்லாத்துலயும் நம்ம புரிந்து கொள்வோம். கர்த்தர் ஏன் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார் வைக்கிறார்ன்றது புரிந்து கொண்டு நம்ம அந்த காலங்களிலே இஸ்ரவேல் மக்களை போல முறுமுறுக்காமல் ஆண்டவர் வைத்த அந்த காரியத்துல ஜெயம் எடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம இந்த சோதனைகள் எல்லாம் ஜெயிக்கும் போது நமக்கு ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் அனுமதிக்கிறாரு. அதனாலதான் 1:9:25 கூட சொல்லுவாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாத்தீங்களா? இச்சை அடக்கத்தோட இருக்கணும், சுய அடக்கத்தோட இருக்கணும். இருக்கும்போது அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி இருக்கும்போது நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அதனாலதான் சோதனைகளை உத்தமனாய் விளங்கினால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? கிரீடம் நமக்கு கிடைக்கும்.
அதனாலதான் 2 கொரிந்தியர் 13:6 பவுல் சொல்வாரு, பரீட்சைக்கு நிக்கணும். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அவர் சொல்றாரு, நாங்களாம் பரீட்சைக்கு நிற்போம். பவுல் பாத்தீங்கன்னா 3.5 வருஷத்துலயே அவ்வளவு இதுன்னா அந்த அளவுக்கு அவர் பரீட்சைக்கு நின்றார். அதனால கர்த்தர் கொடுக்கிற சோதனைகள், அந்த பரீட்சையில நம்ம ஜெயிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தருக்காய் மேன்மையாய் நிற்க முடியும். அதனால அவர் சொல்வாரா, இயேசுவின் நாமத்திற்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தன்றார். அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு வைராக்கியம். அவர் சும்மா சொல்லல. சும்மா சில பேர் இமோஷனலா சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்றது இல்லை என்று கர்த்தர் அறிவான்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11:31. சோதரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் ஆனவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். கர்த்தர் அறிவார்னு சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம், அவர் அந்த அளவுக்கு அந்த உண்மை உத்தமத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2:9. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். பவுல் சொல்றாரு, நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவின் அச்சை அடையாளங்களை தரித்து விட்டேன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்ற காரியங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசிகள் கீழ்ப்படுகிறார்களா அப்படின்னு நான் அறிந்து கொள்ளும்படிக்கே செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே 2 கொரிந்தியர் 8:8. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய அன்பின் உண்மை, நம்ம சும்மா அன்பா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா அதை சோதிக்கும் போதுதான் அது கரெக்டா இருக்கான்னு நம்மளே அறிந்து கொள்ள முடியும். எதுக்காக அறிந்து கொள்ளணும்னா, நம்ம அந்த காரியத்தை திரும்ப என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். நம்ம தவறுகளை சரி செய்து அப்பதான் நம்ம ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு பரீட்சை வரும்போதுதான், ஐயோ நம்ம இதுல இன்னும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கோமா, இன்னும் நமக்குள்ள இது இருக்குதா அப்படின்னு சொல்லும். தெரிஞ்சாதான் நம்ம அதை சரி பண்ண முடியும். ஆண்டவர் நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நம்ம ஆவின் கனிகள்ல வளரணும், வெளிப்படணும், நீதியில நம்ம வளரணும். எல்லாத்திலையும் வளர்ந்து அவரை சந்திக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை சந்திக்கத்தக்கதாக நம்ம ஆயத்தமாக முடியும். அதனால பிசாசு புல்லாங்கினால் சோதிப்பான். நம்மள விழத்தள்ளணும், நம்ம பாவத்துல விழுகணும்னு சொல்லி அவன் சோதிப்பான். ஆனா கர்த்தர் நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்படணும், இன்னும் ஆண்டவரை சந்திக்க இயேசுவை போல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் சில சோதனைகளை கொடுத்து, மகளே நீ இன்னும் இந்த விஷயத்துல சரியில்லை, இந்த சிச்சுவேஷன் வரும்போது உனக்குள்ள இருக்கிறது வெளியே வருது, இப்ப நீ இந்த விஷயத்துல உன்னை சரி செய்து கொள் சொல்லி மனுஷன் தன்னைத்தன் அறியும் பொருட்டும் தேவன் என் பிள்ளைங்க நான் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறீங்களா, ஆபிரகாம் மாதிரி ஈசாக்கிய பலியிட அவன் ஒப்பு கொடுத்தது போல கீழ்ப்படுகிறாங்களா, அவர் இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் சில சோதனைகளை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சோதிக்கப்படுவதற்கு நம்ம உதவி செய்யத்தக்கதாக சில சோதனைக்குள்ளாக சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பின்னாட்களில நம்ம ஆரம்பத்தை விட இன்னும் நம்ம முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சோதிக்கிறாரு. அடுத்தது நம்ம சோதனையை ஜெயிக்கும் போது ஜீவ கிரீடத்தை நம்ம கொடுக்கணும், அழிவில்லாத கிரீடத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் சில சோதனைகளை கொடுக்கிறாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு என்ன காரியம் வந்தாலும் நம்ம முறுமுறுத்தோ இல்ல எரிச்சல் பட்டோ இல்ல ஆண்டவரை பிளேம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அந்த உத்தமத்தை இழந்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு எல்லா சிச்சுவேஷன்லயும் வெற்றி எடுத்து ஜீவ கிரீடத்தை பெறும்படி நம்ம ஆசையாய் எப்படி பவுல் தொடர்ந்தாரோ அதே போல கர்த்தரை நம்ம தொடர்ந்து ஓடுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.
பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.